கஸ்தூரி. என்ன பண்ணிட்டு இருக்க ராஸ்கல் ஒண்ணு? டேய் சமையல்கார நாயே, ஏன் பொண்ணு கைய பிடிக்கிற? சார் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க பொண்ணு இவனை அடிச்சிட போறாங்களோன்னு தான் என்னையும் அறியாம. அதுக்காக அவ கல்யாண பொண்ணுடா, நீ யாரோ எவனோ, நீ எப்படி அவ கைய பிடிக்கலாம்? நீ எதுக்குமா அவனை அடிக்க கைய வாங்குன? இந்த நாயி என் கல்யாண பத்திரிக்கையை மிதிச்சிட்டு இருக்கான். அவனை அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? சாரிங்க, இது என் காலடியில இருந்தது நான் கவனிக்கவே இல்லைங்க. கல்யாண பத்திரிக்கை யாராவது வேணும்னே காலில் போட்டு மிதிப்பாங்களா? அதுக்காக கை நீட்டுறதா? அது தப்பு இல்ல. எது தப்பு எது நியாயம்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். இவன் யாரா? உன் அஸ்டண்டா? ஒரு அரை வாங்கினா குறைஞ்சிடுவானா? இவனை காப்பாத்துற சாக்குல நீ என் பொண்ணு கைய பிடிப்பியா? திடீர்னு கோவத்துல கைய வாங்கினாங்க, என்ன ஏதுன்னு எனக்கும் புரியல, அதான் என்ன அறியாம. சரி சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க. என்னங்க இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றீங்க? உலகத்துல 1000 பேர் இருக்காங்க, உடனே இவன் கல்யாண கார்டை கேன்சல் பண்ணுங்க. வடிவு, இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெருசுபடுத்தாத. அப்பா, இவன் என் கைய புடிச்சதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அட்லீஸ்ட் அதையாவது செய்ய சொல்லுங்கப்பா, மன்னிப்பு கேட்க சொல்லுங்கப்பா. அடிக்க கை ஓங்குனது தப்பு செஞ்சது நீங்க. செல்வம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? டேய் அங்கமுத்து சும்மா இருடா. நீ என்னமோ வேணும்னே கை பிடிச்சு இழுத்த மாதிரி பேசுறாங்க இவங்க. சமையல்கார நாய்க்கு வாய பாரு. ஏங்க டேய் சார், நான் செஞ்சது பெரிய தப்பு தான். என் மனசார உங்க பொண்ணு கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன். மேடம், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா வந்தேன், அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சரி செல்வம், என்ன விஷயமா போன் பண்ணி என்ன மீட் பண்ணணும்னு சொன்ன? பரவாயில்ல சொல்லுப்பா. சார், இவ்வளவு செலவாகும்னு நான் பட்ஜெட் போடுறப்போ சொன்ன நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. உங்களுக்கே தெரியும், இப்போ காய்கறி விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. எப்படியும் நீங்க கொடுக்கிற பணத்துக்கு மேல அதிகமாவே ஆயிடும் சார். 5000 10,000 சமாளிச்சிடுவேன். 25,000 ரூபாய் கையை கடிக்கும் போல. ரொம்ப எனக்கு லாஸ் ஆயிடும் சார். என்னப்பா, பணம் பத்தலன்னு அதிகமா கேட்க வந்திருக்காங்களா? ஏன்பா, இவங்கள பத்திலாம் உங்களுக்கு தெரியாதா? இவங்க புத்தியே இப்படிதான். ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அது இதுன்னு காரணத்தை சொல்லி பணத்துக்கு மேல பணம் கேட்பாங்க. தேவி, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, நீ உள்ள போமா. செல்வம், அவ எப்பவுமே இப்படிதான், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. செல்வம், நான் டோட்டலா 3 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். 3 என்ன 3 கணக்கே வேண்டாம். டோட்டல் செலவு இதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட கொடுங்க. அதுக்கு மேல உனக்கு எவ்வளவு வேணும்? 25,000 இல்ல 30,000? எவ்வளவுன்னு கேளு, நான் கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்ப உனக்கு ஏதாவது பணம் தேவையா? வேண்டாம் சார், நான் வரேன் சார்.